முருகன் மாநாடு நடக்க போகுது. அதுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்துட்டு அனுமதி வழங்கல. அது இப்போ பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த மாநாட்டு நடக்கிறத தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்கட்டும். அது வந்து ஒரு அமைப்பு ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமை நடத்துறாங்க. ஆனால் இப்போ இந்து முன்னணி நடத்துறாங்க அப்படின்னா நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். 10 பிசா முறுக்கு மசூதியை நொறுக்கு அப்படின்னு பாடினவங்க தான் இவங்கெல்லாம். உத்தரப்பிரதேசத்தில் போய் முரண் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா வேலைக்கு ஆகாது. தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லாரும் ஒன்றுங்கிறான். இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் எல்லாம் ஒன்று மண்ணமாக பழகுறான். இங்கே எதுவும் பண்ணவே முடியல நம்மளாலன்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் முருகனை தொட்டோம்னா இங்கே ஒரு எல்முருகன் கையில் எடுக்கிறாரு, பிஜேபி கையில் எடுக்குதுன்னு பார்த்து பொதுக்கூட்ட மேடையிலேயே இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அன்றைக்கு கையில் வேல் பிடிச்சி நின்னார். குறிப்பாக இந்த முருகன் பக்தர்கள் மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வர்றாரு, பவன் கல்யாண் வர்றாரு. இவங்களுக்கும் எதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை முருகனுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பே இல்லைங்க. முருகன் தமிழ் கடவுளுங்க, முருகன் முப்பாட்டன் முருகன். இப்போ எப்படி சீமான் சொல்றாரு? தமிழக முதலமைச்சரால இந்த மாநாட்டை நிப்பாட்ட முடியாது. இன்னொன்று, எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் தான் இருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஜூன் 22 முருகன் மாநாடு நடக்க போகுது. அதுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்துட்டு அனுமதி வழங்கல. அது இப்போ பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி முன்னெடுக்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் முருக பக்தர்களை கூட்டுறதா அவங்களுடைய நோக்கம் இலக்குன்னு சொல்லி பயணிக்க போகிறாங்க. அந்த மாநாட்டு நடக்கிறத தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்கட்டும். அது வந்து ஒரு அமைப்பு ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமை நடத்துகிறாங்க. ஆனால் அதை அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் திமுகவுக்கோ அல்லது வந்து எதிர்கட்சிகளுக்கோ இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஒரு நாள் மாநாடுன்றது மட்டும் வந்து இல்லை. அதற்கு முன்பாக ஒரு 10 நாள் வந்து காலை 2 மணி நேரம் மாலை 2 மணி நேரம் அப்படின்னு பூஜை நடத்த போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்து முன்னணி நடத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு சந்தேகங்கள் இருக்கும். 10 பிசா முறுக்கு மசூதியை நொறுக்கு அப்படின்னு பாடினவங்க தான் இவங்கெல்லாம். அப்போ இவங்க வந்து எப்படி விநாயகர் சதுர்த்தியை, விநாயகர் ஊர்வலத்தை, விநாயகர் சிலையை வச்சு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்களோ, அவர்களுக்கு எதிராக பெரும்பான்மை சமூகத்தை நிறுத்த முயற்சி பண்ணாங்களோ, அதே போன்ற ஒரு முயற்சியை முருகனை வச்சு எடுக்கிற ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன். இப்போ ஏன் முருகன் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போது உத்தரப்பிரதேசத்தில் போய் முருகன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா அங்கே ராமர் தான் அவங்களுக்கு ஒரு மாடல். இப்போ கேரளா போங்க, முருகன் எடுக்க முடியுமா? ஆகாது. ஏன்னா ஐயப்பன் தான் அங்கே மாடல். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லாரும் ஒன்றுங்கிறான். இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் எல்லாம் ஒன்று மண்ணமாக பழகுறான். இங்கே எதுவும் பண்ணவே முடியல நம்மளாலன்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் முருகனை தொட்டோம்னா இங்கே ஒரு கிரேஸ் இருக்குது மக்கள் மன்றத்தில். இப்போ இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 ஆண்டுகள் அதிகமாக முருகனை வந்து பேசப்பட பொருளாக மாற்றினதால சீமானுக்கு ஒரு பங்கு உண்டு. வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பித்தார். ஏன்னா இவங்க என்ன இந்து முன்னணி சந்து முன்னணி ஆரம்பிக்கிறாங்க, நான் வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் ஆரம்பித்தார். அவரே சொன்னார், இதெல்லாம் நான் சொல்லலை, அவருடைய வார்த்தையில் சொன்னார். அப்போ தமிழ் கடவுள் முருகன், முப்பாட்டன் முருகன் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சு முருகன் தமிழ் கடவுள், அது இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் இன்றைக்கி நீங்கள் மதமாக பிரிஞ்சிருக்கிறீங்க, அவர் தமிழ் இறை, தமிழ் இனத்தின் முன்னத்தியர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கினார். ஏற்கனவே இருந்த விஷயத்தை பேசினார்னு எடுத்துக்கலாம், நம்ம உருவாக்கலை, பேசினார். அப்போ அது கடந்த 10 ஆண்டுகள் எடுபட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா எடுபட்டு இருக்கிறது. எடுபட்ட விஷயத்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேல் யாத்திரை மூலமாக கையில் எடுத்தார் எல்முருகன். எல்முருகன் கையில் எடுக்கிறாரு, பிஜேபி கையில் எடுக்குதுன்னு பார்த்து பொதுக்கூட்ட மேடையிலேயே இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அன்றைக்கு கையில் வேல் பிடிச்சி நின்னார். அப்போ திமுகவும் கையில் வேலை தூக்குனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாடையே திமுகவும் போட்டாங்க. தற்பீஸ் அரசாங்கம் போட்டுச்சு, அமைச்சகம் தான் வந்து போட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் நெருங்குது, நம்மள்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே, அப்போ இந்த ஆயுதத்தை கையில் தூக்குவோம், பக்திங்கிற ஆயுதம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்தி வேறு, அரசியல் வேறு. ஒருத்தன் கோயிலுக்கு போவான், திமுக தான் ஓட்டு போடுவான். ஒருத்தன் மசூதிக்கு போவான், அதிமுக கூட ஓட்டு போடுவான். சொல்ல முடியாது நீங்கள். இப்போது அப்போ இப்படி கலந்துபட்ட உணர்வில் இருக்கிறவங்கள எப்படி நம்ம மாற்றுறதுன்னு முயற்சி பண்ணுறான். அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் பக்திங்கிற ஆயுதம் தான். குறிப்பாக இந்த முருகன் மாநாடு பக்தர்கள் மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வர்றாரு, பவன் கல்யாண் வர்றாரு. இவங்களுக்கும் எதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை
முருகன் தமிழ் கடவுளுங்கிறத தாண்டி இந்து கடவுள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் இந்துலாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதிய விஷயத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதை அவங்க நம்புகிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, நம்ம தப்பு சொல்லலை. அவங்க என்னைய தப்புன்னுவாங்க, நான் ஆமாம் அவங்கள தப்புன்னுவோம், அது ஓகே, அவங்களுடைய பாதை அது. அப்போது இந்த விவகாரத்தில் இதை கொஞ்சம் ஊதி பெருசாக்கி நீங்கள் பிரம்மாண்டமாக நடத்தும் போது அது மக்கள் மன்றத்தில் திமுகவுக்கு எதிராக திருப்பி விட வாய்ப்புகள் இருக்குன்னு பிஜேபி நம்புகிறாங்க. நம்ம பண்ண முடியும், நம்மளால் முடியும் நம்புகிறாங்க. அப்போ இந்து முன்னணி போன்றவர்களை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ திமுக தடை கொடுக்கணுமான்னு கேட்டால் தடையை வந்து இந்த மாநாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை ரொம்ப நாள் கேட்குறாங்க, எஸ்எம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தடை விதிக்க வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் கூட இருக்குன்ற அதை பண்ணலாம் கூட செய்யலாம். தொடர்ச்சியாக நீங்கள் வருஷத்தை பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ இடன் அஜெண்டா இருக்கும்ன்ற ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு ஒரு அரசுக்கு இருக்கணும். அது இருக்கலாம். ஆனால் தடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இதை நீங்கள் தடை பண்ணுறதை காட்டிங்கன்னா தடை நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களோ அது வளர ஆரம்பிக்கும். எப்போ போட்டு நீங்கள் முடக்குறீங்களோ அப்போ அது எழ ஆரம்பிக்கும். மண்ணுக்கு அடியில் நீங்கள் புதைக்கிற விதை தான் மேலே விருட்சமாக வளருது. அப்போ நீங்கள் தடை பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் அது அரசியல் மாநாடு தான், அது உண்மையிலேயே அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்க. முருகனுக்கும் பிஜேபிக்கும் தொடர்பே இல்லைங்க. முருகன் தமிழ் கடவுளுங்க, முருகன் முப்பாட்டன் முருகன். இப்போ எப்படி சீமான் சொல்கிறாரு, எப்படிப்பா முருகனுக்கு உனக்கு நம்ம சம்பந்தம், முருகனுக்கு உண்மையான பேரை நான் தான், நீ யார் முருகனை கொண்டாட அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படி தான் அதை வந்து பார்க்கணும். அப்போ திமுக ஓலது கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லணும்னா, இந்த முருகன் மாநாடு என்பது முழுக்க முழுக்க இது பாஜகவால் அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு அப்படிங்கிறத அம்பலப்படுத்த வேண்டிய வேலை அவங்க பண்ணணும். ஆனால் அது வந்து பக்தர்களுக்கு எதிராகவோ அல்லது வந்து வேறு விதமாகவோ போயிருச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ தடுக்க வேண்டிய, தடை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அம்பலப்படுத்தி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவுக்கு இருக்குது. கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு பவன் கல்யாண் அவரும் வராரு. இப்போது எல்லாரும் வந்துட்டு இந்த மாநாட்டையும் அவரையும் சேர்த்து வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக முருகனுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சார்? பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் கட்சி துவங்க விரும்புகிறாரு. பவன் கல்யாண் 6 படை வீடுக்கெல்லாம் போயிட்டு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவருக்கு என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கட்சி துவங்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ஸ்டார் தான் அந்த இடத்துல. அங்கே கட்சி ஆரம்பித்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரிலாம் பண்ணார். கடைசியில் பிஜேபியோட போய் சேர்ந்து பிஜேபியை விடவும் தீவிரமான வலதுசாரியாக மாறி நிற்கிறார் திரு பவன் கல்யாண். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகளில் பவன் கல்யாண் இறங்கியிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. அதன் காரணமாக தான் பவன் கல்யாணை கூப்பிட்றாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த ஒரு விஷயத்தை அவர் அதுக்காக பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்லலாமா சார்? பயன்படுத்திக்கிறாரு. இன்னொன்று, நம்ம வந்து இந்த ஒளிவு முறைவெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகம். மாற்று தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம். தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ஆதர்ச நாயகனாக திகழ்கிறார் திரு பவன் கல்யாண். தமிழ்நாட்டிலேயே அவங்க அதிகமாக இருக்கிறதுனால அப்போ நாளைக்கு நமக்கு ஒரு தலைவனாக நம்ம பவன் கல்யாண் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த மொழி சிறுபான்மையினர் கூட அவர் ஆதரிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அப்போ அதை கூட பயன்படுத்த எண்ணலாம் திரு பவன் கல்யாண். இன்னொன்று, விஜயோட அவருக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்செல்லாம் பேசுகிறாரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் இன் ஃபியூச்சரில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ண முடியும்னு பவன் கல்யாண் நம்பலாம். அதற்காக கூட அவர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி பிஜேபி வந்து இதில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த விவகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு ஏதாவது வேலையை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதற்கான வழியை திமுக தலைமையிலான அரசாங்கம் ஏற்படுத்திவிடக்கூடாது. சார், ஆக்சுவலாக மினிஸ்டர் சேகர் பாபு அவர் இதை பற்றி பேசுகிறப்போ இது வந்துட்டு முருகன் மாநாடு இல்லை, சங்கிகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் அவர் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் அவர் ஒரு மினிஸ்டர் ஒரு பதவியில் இருக்கிறப்போ ஒரு கூட்டம் கூடி இருக்கிற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை ஒரு பொது இடத்துலையா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. நானுமே அது தவறு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன நம்ம பேசியிருக்கணும், உண்மையான முருகர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் வந்த இடம் முத்தமிழ் முருகன் மாநாடு. முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் முருகன் யார் அப்படிங்கிறது. பாஜக இந்த மாதிரி நடத்துகிறவங்களால நாங்கள் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம், பண்ணுங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு ராஜா பேசின மாதிரி பேசிட்டு போயிருக்கணும். அவர் அந்த வார்த்தையெல்லாம் தவிர்க்கணும். அவர் ப்ரெஸ் மீட்டில் எப்பவுமே அப்படி தான் பேசக்கூடிய ஆள். அவர் நீங்கள் போய் பயிட்டப்பட கூட உங்களுக்கும் அப்படி தான் பேசுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீங்கள் வந்து நல்ல செய்யுள் நடையோ நல்ல உயர்தரமான வார்த்தைகளையோ எதிர்பார்க்க முடியாது. ஐயா கூட தான் பேசுவாங்க. பேசிக்க கூடாதுன்னா அவர் அப்படி. கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட வந்துட்டு மற்ற கட்சி தலைவர்களாம் வச்சிருக்க ஒரு கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த மத ரீதியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? தமிழக முதலமைச்சரால் இந்த மாநாட்டை நிப்பாட்ட முடியாது. இன்னொன்று, ஒரு கட்சி ஒரு மாநாடு போடுறதா நீங்கள் தடை பண்ணவே முடியாது.
அடிப்படையில் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசு, நீங்களே முதல்ல அரசு சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திருக்கவே கூடாது. பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நடத்திருக்கவே கூடாது. அதுவே முதல்ல அரசு சட்டத்துக்கு எதிரானதான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு மதத்திற்கு உள்ளாக இன்று அடைபட்டிருக்கக்கூடிய முருகனுக்கு கட்சி விழா எடுத்தால் அது வேற. நாங்கள் முருகனை மீட்கிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் முருகன் எடுக்கிறது எடுபடுதுன்னா, ஒரு கட்சியாக பண்பாட்டு மீட்சியை பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு முருகனை வந்து வெளியே கொண்டு வரோம். நாங்கள் முருகனோட பூணூலை அறுக்கிறோம், முருகனுடைய வடிவமே வேற அப்படின்னு வேற மாற்று வழியில் வந்து முருகனை வழிபடுறாங்க, முருகனை வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது அப்படி கிடையாது. அப்போ ஒரு கட்சி பண்ணியிருந்தால் அது வேற. நீங்கள் ஒரு அரசாங்கமே போய் நடத்துனதுங்கிறது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். அப்போ அந்த தவறை பண்ணும்போது கூட்டணி இந்த சிபிஎம் கண்டிச்சாங்க, விசிகா கண்டிச்சாங்க, எல்லாருமே கண்டிச்சாங்க. இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பள்ளிகள் தோறும் கந்தசஷ்டி கவசத்தை பாட வைப்போம்னாங்க. அதுவே ரொம்ப தவறான அப்ரோச் தான். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது முதல்ல. அப்போ அதுக்கெல்லாம் வழி சமைத்து கொடுத்த திமுக அரசு இந்த விவகாரத்தில் போய் தடுக்கணுன்ற நோக்கம் அவங்களுக்கு வராது. தடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியனு. பட் என்ன பண்ணலாம்னா சப்ரஸ் பண்ணலாம். சப்ரஸ்னா ரொம்ப அதீதமான கூட்டம் போகிறத தவிர்க்க வைக்கலாம். ஏன்னா இதில் தான் ஒரு கலவரமோ சின்ன பாதிப்போ ஏற்பட்டால் அது யாருக்கு கெட்ட பேருன்னா ஆட்சிக்கு தான் கெட்ட பேர். அப்போ ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்க அவங்க ட்ரை பண்ணலாம். அப்போ அதான் தவிர்க்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குது. பலத்த பாதுகாப்பு கொடுங்க, ஒரு நாள் வந்து நடத்திட்டு போகட்டும். ஆனால் தப்பாக பேசினாங்களோ தவறு நடந்தாலோ சம்பந்தப்பட்டவர்கள் மேலே துளியும் கரிசனமின்றி கடும் நடவடிக்கையை தமிழக காவல்துறை எடுக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் நம்மலாம் பேசுவோம், மூச்சு முட்டை நம்ம பேசுவோம். ஒரு இந்து முறையிலேருந்து ஒருத்தர் வந்து மிக கேவலமான முறையில் பேசிட்டு போவார் திமுகவின் தலைவர்களை. இன்னொரு ராஜா ஐயா வந்து இப்போ ஒரு திருப்பரங்குன்ற மலையில் பேசினார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தீவிரவாத இயக்கம் ஒன்று இருக்குது, அந்த தீவிரவாத இயக்கத்தோட தொடர்புபடுத்தினா தமிழக அரசாங்கத்தை வச்சு பேசினார். எல்லாம் எதுவும் பண்ணலையே, ராஜாவை எதுவும் பண்ணலையே. ராஜாவை தொடர்றதுக்கே பயப்படுறாங்க இவங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுற போகிறாங்கன்ற கேள்வி இருக்குது. ஏன்னா யோகி வர்றாரு, பவன் கல்யாணம் வராங்கன்னா இவங்க பெருசாக வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிளானை தடுக்கலாமே ஒழிய அந்த ஈவெண்ட்டை தடுக்க முடியாது உங்களால். ஸோ அதை நோக்கி என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், ஆல்ரெடி சீமான் அவர் சொல்லியிருக்காரு, பிஜேபி வந்துட்டு மதத்தை வச்சு தான் அவங்களோட அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த ஒரு மாநாடு அவங்க தான் நடத்துறாங்க அப்படின்னாலும் இது முழுக்க முழுக்க பக்தர்களுக்கான மாநாடு தானே சார். இதுல வரவங்களை வச்சு அதை ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியுமா? நீங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. பிஜேபியோட மோட்டிவ் ஒன்று, ஆனால் பக்தர்கள் அதுக்கு வந்து அடிமையாவாங்களான்னு கேட்குறீங்க. அங்கே போகக்கூடிய பக்தர்கள் யாருங்கிறத நம்ம பார்க்கணும். பணம் கொடுத்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வெகுஜன மக்கள்கிட்டம்மா முருகனை கும்பிட்றோமா வாமான்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா, யாராவது அத்தை, வயசானவங்க, யாராவது வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்கன்னா போவாங்க. அவங்க போகிறவங்க யாரும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ 5 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா 5 லட்சம் பேர் திமுக பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்த வேலை வேற. கூப்பிட்டாங்க, 2 நாள் வர சொன்னாங்கப்பா, 3 வேளை சாப்பாடு தரேன்னாங்க, ஒட்டு 1000 ரூபா கொடுக்குறாங்கப்பா, அதனால் வந்தோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ பர்சனலாக போயிட்டு எடுத்து பற்றிலாம் தெரியும். அப்போ இது ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஒரு கூட்டத்தை காமிக்கணும். இந்த கூட்டத்தை காமிச்சு திமுகவுக்கு தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. இதை அதான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த நிகழ்வினை அம்பலப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எஃப்டி பாலிடிக்ஸ்க்கும் நமக்கும் ஓரளவு இருந்தாலுமே கூட திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ அதை அவங்க பண்ணுறாங்களாங்கிறதா பண்ணணும். ஆனால் இப்போ வரைக்கும் அதை அவங்க பண்ணலை. எந்த விதமான அசைவுமே அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா பயப்படுறாங்க, ஏதாவது ஒரு தொட்டு நம்ம பிரச்சனை ஆகிட போதுன்னு பயப்படுறாங்க. அந்த பயம் வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவை தான் உருவாக்குமே தவிர நல்லது நடக்காது. கண்டிப்பா சார். ஆக்சுவலா வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொரோனா வந்து நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டோம், எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு முடங்கி போச்சு அப்படின்றது தெரியும். இப்போ திரும்பவும் வந்துட்டு கொரோனா ஸ்டார்ட் ஆயிருக்கு, பல இடங்கள்ல அதிகமா இருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்துட்டு வைக்கிறது எந்த விதத்துல சரி சரி இது தேவையான ஒரு விஷயம் தானா? அதான் திரும்பி சொல்றேனே, அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அவங்க ஒர்க்கே ஆரம்பிப்பாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடு பாருங்க, முன்னாடி போட்டாங்க. பிஜேபி காரங்க பாருங்க கரெக்டா இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட போய் கத்துக்கணும். எலெக்ஷனுக்கு கிட்ட நெருங்குதா, ஒரு கூட்டத்தை கூட்டு, ஒரு மாநாட்டை போடு, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணு, ஒரு கூட்டத்தை போடுன்னு எலெக்ஷனுக்கு கிட்ட நெருங்கும்போது அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. மற்ற மாநிலங்களில் இருக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு அனுமதி கொடுக்கறதா வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னொன்று, இந்த 10 நாள் வந்து அளவு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதை நம்ம தடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் மாநாடு போட்டுக்கிட்டோம், நீங்கள் டெய்லி ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறீங்கன்னாலே உங்கள் மேலே சந்தேகம் வரும். இன்னும் அதுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கணும். எதுக்கு இதெல்லாம்? ஒரு நாள் ஈவெண்ட்டு கேட்டிங்களா, பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்கன்னு விட்டுறணும் அது அரசு. அப்போ தான் அது சரியாக அடக்குமுறையாகவும் இருக்கும். மற்றபடி நீங்கள் 10 நாளுக்கும் அலோவ் பண்ணுறீங்க,
10 நாளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா சரியா வராது. கண்டிப்பா சார். இந்த ஒரு விஷயத்துல என்ன நடக்குது, மாநாடு நல்லபடியா முடியுதா, இதனால ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்றது மாநாடு அதை நடந்து பொறுத்து இருந்தா முடிஞ்சாதான் பார்க்கணும். தெரியும். ரொம்ப நன்றி சார், மிக்க நிறைய நன்றி, தகவல் மிக்க நன்றி. கொடுத்துருக்கீங்க.